புத்தக பிரியர்களுக்கு ஒரு 5 புத்தகங்களை நான் உங்களுக்கு வரிசைப்படுத்தி கொடுக்கலாம், படிக்கிற புத்தகங்களை வரிசைப்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்றது என்னுடைய ஆவல். முதல் புத்தகமாக நான் கருதுவது முதல்ல என்னை ரொம்ப ரொம்ப கவர்ந்த புத்தகம் ஒரு பெரிய தொடர் கதையில் கவர்ந்த புத்தகம், பெரிய புத்தகங்கள். அதுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கேன் நான். ஆனால் தமிழில் ரொம்ப கவர்ந்த புத்தகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வன் படிக்கும் பொழுது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. அந்த வயசுக்கு பிலோ 30 அப்படின்னு சொல்லலாம். அப்போ பக்கத்து வீட்டில் அந்த புத்தகம் கிடைச்சது. அவங்க வாரத்தொடராக வந்ததை எடுத்து பைண்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த புத்தகத்தை நான் 5 பாகத்தையும் 3 நாளில் படித்து முடித்தேன். எப்படின்னா சமையல் பண்ணுவேன், புத்தகம் படிப்பேன், மத்தியானம் சாப்பிடுவேன், படிப்பேன், சாயந்தரம் டீ குடிச்சிட்டு படிப்பேன், நைட்டு 3 நாளைக்கு துணி துவைக்கிற வேலை எல்லா வேலையும் தள்ளி வச்சுட்டு அப்படி படித்தேன் நான். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த புத்தகத்தை 2வது தடவையாக 3வது தடவையாக, ஏன்னா முதல்ல படிக்கும்போது பயங்கர ஸ்பீடாக போகும். நமக்கு அந்த ஆர்வம் நம்மளை எடுத்துகிட்டு போகும், எதுவுமே மண்டையில் ஏற்றிக்கவே மாட்டோம். அப்படி அந்த 3 புத்தகங்கள், அந்த 5 பாகத்தையும் நான் படித்து முடித்தேன். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அது மனசை விட்டு அகலவே இல்லை. ஆனால் எப்படி வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஒரு தலைமுறைக்கு இன்னொரு தலைமுறைக்கும் அதிகமாகிட்டே போகுதோ, அதே மாதிரி புத்தகங்களினுடைய அந்த படிக்கிறத தோன்ற விறுவிறுப்பு அதிகமாகிட்டே போகுது. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அடுத்தது உடையார் யார் எழுதினது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பாலகுமாரன் எழுதினது. அந்த உடையாரில் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஏன்னா நமக்கு அந்த பொன்னியின் செல்வன் படித்ததுக்கு அப்புறமே சோழர்கள் மேலே ஒரு பெரிய ஒரு ஆர்வம் இருக்கும். அப்போ அந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலை எப்படி கட்டினாங்க அப்படின்றது அந்த ராஜராஜ சோழனுக்கு பஞ்சமாதேவி, அப்புறம் நம்ம கரூர் தேவர், இவங்க எல்லாருமே ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 விஷயம் இருக்கும். அதாவது இந்த பில்லி சூனியம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை அதில் உண்மையாக்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கரூர் தேவருக்கே ஒரு சூழல் வரும். அந்த ஒரு நிகழ்ச்சி. அதே மாதிரி வேறு நாட்டு மேலே மக்களுக்கு வேறு நாட்டு மேலே படையெடுத்து போகிறது, அந்த வீரர்கள் எல்லாம் எப்படி பயன்படுத்தினாங்க, அப்புறம் இந்த கொண்டு வரக்கூடிய பொருட்களை எல்லாத்தையும் எப்படி அந்த கோயிலை உருவாக்குறதுக்கு இரவும் பகலுமாக இருந்து எப்படி அந்த கோயிலை உருவாக்குனாங்க. கண்டிப்பாக அது படிக்கப்பட வேண்டிய புத்தகம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா வேள்பாரி. எல்லாத்தையும் விட்டு வித்தியாசமான ஒரு கதை, அதாவது வாழ்க்கைன்னு தான் சொல்லணும். ஏன்னா வாழ்க்கை தான் அவங்க கதையாக எழுதி வச்சுருக்காரு து. வெங்கடேசன் அவர்கள். இந்த கதை படிக்கும் பொழுது தான், அதாவது ஒவ்வொரு வரியையும் நம்ம அதில் கைவிடவே முடியாது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வரியிலையும் அந்த அன்பு, பாசம், வாழ்க்கை தத்துவம், இயற்கை மேலே அவர்கள் வைத்திருக்கக்கூடிய காதல், ஆடாடாடா என்னால் நம்பவே முடியல, அவ்வளவு அருமையாக இருந்தது. அதுவும் கபிலர் இந்த பாரியை எல்லாரும் புகழ்கிறாங்களே, இந்த பாரியை போய் பார்த்துட்டு வரணும்னு போனவர் அங்கேயே தங்கிடுவார். அந்த அளவுக்கு அவரே அவங்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்து ரொம்ப பிரமிச்சு போய் அவங்களோட நம்மளும் அதே வாழ்கிற மாதிரி இருக்கும். எப்படி ஒரு திடகாத்திரமான மனிதர்கள், எப்படி இயற்கை நுண்ணறிவு, அது நம்மளால் படித்தோன்னா ஒரு கொஞ்சமாச்சும் இயற்கை மேலே காதல் இருக்கணும், இயற்கையோடு ஏய்ந்திருக்கணும், இயற்கையை ரொம்ப பிடிச்சிருக்கணும். அப்படிப்பட்டவங்களுக்கு அது கொஞ்சமாவது ஒரு எளிமையாக இருக்கும். இதே நகரத்தில் வாழ்ந்தவங்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது தான். நிச்சயமாக எல்லாரும் அதை படிக்க வேண்டிய புத்தகம். கண்டிப்பாக அது ஒரு முறை எதுவும் படிக்கிறதுனால நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது, 2 முறை படிக்கலாம். அதை எப்படி நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்த புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அடுத்தது இந்த பரமஹம்ச யோகானந்தர். அந்த பரமஹம்ச யோகானந்தர் அந்த புத்தகத்தை எழுதுறது கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்கள் எடுத்துக்கிறாரு. அவரோட சுயசரிதத்தை எழுதுறதுக்கு எப்படி வாழ்க்கையில் அற்புதங்கள் அதெல்லாம் நம்ம தவிர்க்கவே முடியாது. ஏன்னா எப்படி ஆன்மீகத்தில் இறை ஞானத்தில் கொஞ்சமாச்சும் நமக்கு ஒரு ஈடுபாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லா அற்புதங்களும் நடக்காத கிடையாது. நம்மளுடைய மகா மனிதர்கள் எந்த அளவுக்கு அற்புதமான சக்தி பெற்றவர்களாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்கூட நம்மளால் பார்க்க முடியும். அந்த புத்தகம் கண்டிப்பாக யாருக்காவது ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த புத்தகம் படிக்கணும். படிக்க வேண்டிய புத்தகங்களில் அது என்னதை சொல்கிறது, தவிர்க்காமல் அதை படித்தே ஆகணும்னு கட்டாயம். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது பாபாவினுடைய சுயசரிதம். சுயசரிதம் இல்லை, பாபாவினுடைய சரிதம். அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த புத்தகம் எனக்கு எப்படி ரொம்ப ஈடுபாடு கொடுத்தது அப்படின்னா,
ஒரு முறை வந்து எனக்கு வந்து ஒருத்தர் வந்து பாபா படம் கொடுத்தாங்க, பக்கத்து வீட்டில் கொடுத்தாங்க. நான் அப்போ நினச்சேன், நான் வந்து எனக்கு தெய்வ வழிபாடு ரொம்ப பிடிக்கும். தெய்வ வழிபாடுங்கிறது இந்த ஆன்மீக தேடல் ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து பாபா பார்க்கும் பொழுது நான் நினச்சேன், இவர் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தார் அப்படின்னு நான் நினச்சேன். அப்போ வந்து ஒரு நாள் வந்து ரொம்ப மனம் வந்து சஞ்சலமாக இருந்தது. அதாவது நிலை கொள்ளாமல் தவிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ நான் அந்த தோட்டத்துக்கு போகும் பொழுது, தோட்டத்தில் போய் ஏதாவது வேலை செய்வோம் இல்லையா, சரி இன்னைக்கு போய் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், முடிஞ்சால் வேலை செய்வோம், முடியலையா நம்ம வந்து இந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு போவோம், இதையாவது படிச்சுட்டு இருப்போம், அங்கே உட்காந்து படிச்சுட்டு இருப்போம்னு சொல்லி அப்போ நான் எடுத்துகிட்டு போனேன். அப்போ எடுத்துகிட்டு போகும்பொழுது அந்த புத்தகத்தை வந்து ரொம்ப ஆழமெல்லாம் நான் படிக்கவே கிடையாது. அப்படியே ஒவ்வொரு பேப்பராக எடுத்து 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 அப்படியே கோத்ரூ பண்ணிகிட்டே இருந்தேன். இருக்கும் பொழுது தான் ஒரு வாசகம் வந்தது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொறுமையாக இரு, உறுதியாக இரு, விடாமுயற்சியோடு இரு அப்படின்னு இந்த 3 வார்த்தைகள் வந்தது. அந்த மன சஞ்சலமான அந்த நேரத்திற்கு அந்த வார்த்தைகள் வந்து என்னை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுச்சு. அந்த புத்தகத்தை அதுக்கு மேற்கொண்டு என்னால் படிக்கவே முடியல. அப்படியே மனசில் அப்படியே நெஞ்சில் கையை வச்சுட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட்டேன். ஓ, இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா என்னைக்கும் வந்து ஏதாவது ஒரு மன சஞ்சலம் வரும் பொழுது, கவலை வரும் பொழுது அந்த வார்த்தையை நான் சொல்லிப்பேன். பொறுமையாக இரு, உறுதியாக இரு, விடாமுயற்சியோடு இரு, எல்லாமே சரியாயிடும் அப்படின்றது. அந்த மாதிரி வாழ்க்கை நம்பிக்கைகளை சொல்லித்தரக்கூடிய புத்தகம் வந்து நமக்கு வந்து புத்தகங்கள் சொல்லி கொடுக்கும். நிறைய, அதாவது சந்தோஷங்களை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், ஆறுதலை கொடுக்கும், அன்பை கொடுக்கும். இந்த சக மனிதனால் செய்ய முடியாத ஏதோ ஒரு அற்புதத்தை இந்த புத்தகங்கள் வந்து நிகழ்த்தி கொடுக்கும். அப்போ இந்த 5 புத்தகங்களையும் தவறாமல் நம்ம படிக்கிறதில் வச்சுக்கிறணும். இதெல்லாம் எப்படி படிக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சின்ன வயசில் வாசிக்கிறதுக்கே சிரமப்படுவோம். அப்புறம் சின்ன சின்ன கதைகள்லாம் படிப்போம். அப்புறம் பெரிய பெரிய கதைகள்லாம் படிக்க ஆரம்பிக்கிறோம். நீங்கள் வந்து புத்தகம் வந்து இத்தனோடு புத்தகமாக இருந்தாலும் சரி, இவ்வளோ பெரிய புத்தகமாக இருந்தாலும் சரி இருக்குது, இவ்வளோ பெரிய புத்தகம் இருக்குது. அது அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, எடுத்தோட ஸ்டார்டிங்லேருந்து போகும்போது போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். முதல்ல புத்தகத்தை வந்து பழகணும். எப்படின்னா, நம்ம ஒரு கடைக்குள்ளே போனோன்னா அந்த கடைக்குள்ளே போய் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் இல்லையா. அப்போ பார்க்குறதுக்கு நம்ம என்ன செய்வோம், எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்து தான் எப்பயுமே ஒரு பொருள் வாங்கணும். ஒரு கடையில் போகும்போது, புதுசாக ஒரு கடைக்கு போகிறோம், ஏதோ ஒரு பொருள் வாங்க போகும்போது எல்லா பொருளையும் பார்க்கணும். நம்ம இமேஜின் பண்ணிட்டு போவோம் ஒரு பொருள் வாங்கணும்னு சொல்லி, ஆனால் அதை விட பெஸ்ட்டாக கூட அங்கே இருக்கும். அந்த மாதிரி சுற்றிட்டு வரணும். அதனால் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, புத்தகத்தை எடுத்து நடுவில் கொஞ்சம், அந்த பக்கம் கொஞ்சம், இந்த பக்கம் கொஞ்சம், இங்கிட்ட அப்படின்னு எல்லாத்தையும் புரட்டி பார்த்துட்டே இருக்கணும். ஒரு 2 நாளைக்கு புரட்டினீங்கன்னா அந்த புத்தகம் படிக்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு தெளிவு கிடச்சிடும். அப்புறமா நீங்கள் வந்து பிடிக்கலன்னா அதை மூடி வச்சுருங்க. அப்புறம் திரும்பி என்ன பண்ணணும் அப்படின்னா, வேறு புத்தகம் எடுத்துக்கலாம். ஒரு சமயத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு 4-5 புத்தகம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கணும். இதில் ஒரு 10 பக்கம் படித்தோம்னா அதில் ஒரு 10 பக்கம் படிக்கணும். அப்படியே படிச்சுட்ருப்போம். இதுதான் வந்து பழகிறது அப்படிங்கிறது. எப்பவுமே எவ்வளவு படிக்கிறவங்களுக்காக இருந்தாலும் அந்த முதல் தயக்கம் வரதான் செய்யும். அதுக்கப்புறம் தான் அந்த புத்தகத்தை எடுப்போம். அந்த மாதிரி படிக்கும் பொழுது சரி, அந்த புத்தகம் கொஞ்ச நாள் கழித்து அந்த புத்தகமே வந்து நம்மள்கிட்ட சொல்லும், நீ என்னை கொஞ்சம் படித்து பாரு, என்னை கொஞ்சம் படித்து பாரு அப்படின்னு சொல்லும். அப்போ நம்ம எடுத்து கடகடன்னு படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்துல வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். படிக்கிறது வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தானே. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது, ஒரு ஆனந்தத்தை கொடுக்குது. அதையெல்லாம் உட்காந்து அவங்க மெனக்கெட்டு எழுதியிருக்கிறாங்க, அவங்க அனுபவிச்சதை எழுதியிருக்காங்க, பகிர்ந்துக்கிறாங்க. எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லையா. இதனால் வந்து புத்தகத்தை படிக்கிறது வந்து எல்லாருக்கும் சிரமமான விஷயந்தான். ஒரு புது புத்தகத்தை எடுக்கும்போது அந்த தயக்கம் இருக்கவே செய்யும். முதல் 10 பக்கங்கள் படிக்கிற வரை அது கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். 10 பக்கம் படிச்சிட்டோம்னா அந்த புத்தகம் நம்மளை எடுத்துக்கொண்டு போட்டு அது நம்மளை படிச்சுட்டு போயிடும். அதுதான் புத்தகம் படிக்கிற முறை. நாம் வந்து பெருமைக்கு புத்தகம் படிக்கணும், எல்லாரும் சொல்கிறாங்க அதனால படிக்கணும், அப்படிலாம் படிக்கக்கூடாது. அப்படிலாம் படித்தோம்னா நம்மளால் படிக்கவே முடியாது. இருக்குது சரி, சும்மா அந்த அப்படி டிவியை உட்காந்து பிடிச்சது நேரம் அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருப்போம், இல்லைன்னா செல்லை நோண்டிகிட்டே உட்காந்துருப்போம். அந்த நேரத்தில் அதில் ஒரு 10 நிமிஷத்தை திருடி இந்த 10 நிமிஷத்தில் ஒரு புத்தகத்தை படிப்போமே அப்படின்னு படித்தோம்னா இதுவும் நம்மளை சேர்த்து இழுத்துட்டு போயிடும். எல்லாத்துலேயும் ஒரு சுகம் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து புத்தகம் படிங்க. நன்றி.